குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். கர்மயோகின் அருளமுதம் 12th சாப்டர் நோயற்ற வாழ்வு தொடர்ச்சி. சூட்சும லோகம் ஸ்தூல உலகம் என இரு பிரிவுகள் இருப்பதால் செயல்கள் சூட்சுமத்தில் உற்பத்தியாகி பின்னர் நம் கண்ணுக்கு தெரியும் உலகில் நிகழ்கின்றன. சூட்சும லோகத்தில் கேன்சர், காச நோய் இரண்டையும் அன்னை அழித்து விட்டதாக சொல்கிறார். அதனால் சீக்கிரத்தில் மருத்துவ ஆராய்ச்சியில் இந்த நோய்களை அழிக்கும் மருந்துகள் கண்டுபிடிப்பார்கள். அன்னைக்கு செய்யும் பிரார்த்தனை இந்த நோய் விஷயத்தில் அபரிமிதமாக பலிப்பதற்கு காரணம் அவற்றின் சூட்சும வேர் அருந்து போனதே. கடந்த ஆண்டுகளில் நிகழ்ந்த பல நிகழ்ச்சிகள் மூலம் நோயை தீர்க்க அன்னை செயல்படும் முறைகளை விளக்க முயல்கிறேன். ஒரு 19 வயது பையனுக்கு கேன்சர் வந்து மோசமான நிலையை அடைந்து டாக்டர்கள் இன்னும் எத்தனை மாதம் என்று அறிவுறுத்திட்ட பின் அவன் படுக்கையாக இருந்தபொழுது அன்னை பற்றி கேள்விப்பட்டனர். இனி எதுவும் இல்லை என்ற நிலை வந்த பின் பையனை ஆசிரமம் அழைத்து வந்தால் ஒருவேளை நல்லது நடக்காதா என்ற எண்ணம் தோன்றிய பொழுது பையன் எழுந்து நடமாட முடியாத நிலையில் இருப்பதால் அதை கைவிட்டனர். ஆனால் பையன் பிடிவாதமாக எப்படியாவது தன்னை அழைத்து போக வேண்டும் என்றதன் பேரில் நாற்காலில் உட்கார வைத்து தூக்கி வந்து பஸ்ஸில் ஏற்றி பாண்டிச்சேரி கொண்டு வந்தனர். பாண்டி பஸ் ஸ்டாண்டில் நாற்காலி தேடி போன தகப்பனார் திரும்புவதற்குள் பையன் இறங்கி ரிக்ஷா வரை மெதுவாக நடந்து வந்தான். சந்தோஷப்பட்ட பெற்றோர்கள் அவனை அன்று ஆசிரம ஜனவரி 1 கியூ வரிசைக்கு கொண்டு வந்தனர். அன்று சுமார் 1.5 மைல் அவனால் நடக்க முடிந்தது. இதுவே போதுவான பலன். ஆசிரம சூழலுக்கு திறன் அந்த சூழல் புதவியிலிருந்து 7.25 மைலுக்கு அளவு பரவி இருக்கிறது. ஒரு பெரிய ஆஸ்பத்திரிக்கு வந்து அவருக்கு சிகிச்சைக்கு பதிலாக ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்றனர். அவர் ஆடிட்டர். ஆபரேஷன் ஆயிற்று. வியாதி போகவில்லை. வேலூர் சென்று காண்பித்தார். அவர் வியாதியை நிர்ணயித்து மாத்திரை கொடுத்தனர். உடனே குணம் தெரிய ஆரம்பித்தது. முதல் ஆஸ்பத்திரியில் செய்த ஆபரேஷன் தவறு. இல்லாத வியாதிக்கு செய்த ஆபரேஷன் என்று தெரிய வந்தது. வீடு திரும்பினார். ஆனால் ஒரு நாளைக்கு 8-10 மாத்திரைகள் சாப்பிட வேண்டும் என்ற நிலையும் வாழ்க்கையே மாத்திரையால் நிர்ணயிக்கப்படுகிறது என்ற நிலையும் 2 வருஷங்கள் நீடித்த பின் ஆசிரமம் வந்தார். புதுவை வந்தாலே புத்துணர்வு வருகிறது என்று கண்டார். பிளெஸிங் பாக்கெட் பெற்றார். வியாதியை முழுமையாக போய்விட்டது போல் உணர்ந்தார். 20-25 நாட்கள் வரை இந்த புதிய தெம்பு இருப்பது வழக்கம். கடைசி 5-10 நாளில் ஓரிரு மாத்திரை சாப்பிட வேண்டியிருக்கும். அடுத்த பிளெஸிங் பாக்கெட் புதிய தெம்பை மீண்டும் அளிக்கும். வியாதியின் வேர் அற்று வருகிறது. தம்பியின் வாழ்வில், தங்கைக்கு அமைந்த வாழ்வில், கிராமத்துள்ள நிலத்தின் வருமானம், செய்யும் தொழில், நட்பு, உறவு ஆகிய அனைத்து இடத்திலும் புதிய வாழ்வு ஏற்பட்டது. 7-8 மாதங்களில் வியாதியை மறந்து போய்விட்டது. மீண்டும் அவர் காணிக்கை அனுப்பி கொண்டிருந்தார். இனி காணிக்கை அனுப்ப தேவையில்லை என்று மற்றவர்கள் கருதினர். கடந்த 12 வருஷங்களாக அவர் காணிக்கை தொடர்ந்து அனுப்புகிறார். அதை நிறுத்த மனமில்லை என்று சொல்வது வழக்கம்.